அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஐராவத மீடியா நேர்காணலில் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய வாரிசான தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கும் நடக்கும் அவலங்களுக்கும் மற்றும் எண்ணற்ற விஷயங்களில் பங்கெடுத்துக் கொண்டு ஒரு சமூக பற்றாளராகவும் மக்களுக்கு பாடுபடும் பணியாகவும் சிறப்புடன் துடிப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஐயா ரமேஷ் தேவேந்திரன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி நம்ம ஐராவத மீடியா நேர்காணல் மூலம் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஐயா அவர்கள் இன்றைய தினம் தொடர்ந்து இந்த சுதந்திர தின விழாவில் பங்கெடுத்து கொண்டே வர்றாங்க. இதுல இன்றைய தினம் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் RN ரவி அவர்கள் சந்திச்சு இந்த குடும்ப விழாவாக ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய வாரிசான குடும்பத்தின் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய பிரதிநிதியாகவும் இந்த ஆளுநர் விழாவில் பங்கெடுப்பதற்காக வந்துள்ளார்கள். ஐயா, என்ன இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்முடைய தேவேந்திரகுல மக்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக பிரகாரமாக இது சுதந்திர தின விழாவாக இருந்தாலும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதைத்தான் நாம் அறிய முடிகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய கவர்னர் அவர்கள் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தலையுடைய இடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்தியுள்ளார். அதே போல இமானுவேல் சேகரனார் அவருடைய நினைவிடத்திற்கு வருகை புரிந்து தியாகியாருடைய தியாகத்தை போற்றும் வகையில் அவளுக்கான புகழஞ்சலி பரமக்குடியில் செலுத்தினார். அதன் பின்பு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவும் போதும் குடியரசு தின விழாவும் போதும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு அரும்பாடுபட்ட தலைவர்களின் குடும்பத்தில் எல்லோருக்கும் அவர் அழைப்புதல் கொடுத்து அந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்காக அவர் அழைப்புகள் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் தொடர்ந்து அவருடைய காலத்தில் இருந்து நாங்கள் அந்த சுதந்திர தின விழா நிகழ்ச்சியிலும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியிலும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இது அந்த குடும்பத்தை மட்டும் பெருமைப்படுத்துவதில்லை, ஒட்டுமொத்த அந்த சமூகத்தையும் பெருமைப்படுத்துவதாக நான் அறிகிறேன். மிக்க மகிழ்ச்சியா இத தமிழக ஆளுநர் மாண்புமிகு RN ரவி அவர்களுக்கு சுதந்திர தின இந்த விழாவில் அவர்கள் பாராட்டு நிகழ்வில் கலந்து கொண்டதில் மற்ற மகிழ்ச்சி. இதுல தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்பட்டு அந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஏதாச்சும் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கீங்களா? இது சார்பாக நம்ம மனு அளித்துள்ளோம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழாவின் போது ஆளுநரிடம் நேரடியாக கொடுத்துள்ளோம். இருந்தாலும் அதற்கான பதில்கள் நமக்கு இன்னும் என்ன மூவ்மெண்ட் ஆயிருக்கு நமக்கு தெரியல. நம்ம மட்டும் கொடுக்கல, தொடர்ந்து முக்கியமான தலைவர்களும் ஆளுநர் அவர்களிடம் நம்ம தமிழக முதல்வரிடம் பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட டெல்லியில் நடந்த ஜந்தர் மந்தர் அந்த பட்டியல் வெளியேற்றத்தான கோரிக்கைகள் கூட மத்திய அரசிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா. இப்போ தமிழகத்துல சாதி கொலைகளும் ஆணவ கொலைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இதுல தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு கொண்டு வர்றாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா தம்பி கவின் அவர்கள் கூட இந்த ஆணவ கொலையில படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்க? தொடர்ந்து தேவேந்திர வேளாளரின் படுகொலைகள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும்தான் நடைபெறுகிறது. குறிப்பாக சொல்ல போனா திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெறுகிறது. நீங்க சொன்ன மாதிரி தமிழுடைய படுகொலை ஒரு ஆணவ படுகொலை என்று அவர் பெயர் மாற்றியுள்ளார்கள். ஆனால் ஆணவ படுகொலை இல்லை, அது ஒரு ஜாதிய படுகொலை. ஏனென்று கேட்டால் தொடர்ந்து தம்பி கவினும் மற்றும் அவர் பழகிய அவருடைய தோழியும் தொடர்ந்து சிறு வயதிலிருந்து படித்து பள்ளி பருவத்திலே பிற கல்லூரியிலே போய் அவர்கள் பழகியிருக்கார்கள். ஆனாலும் கூட அவரை கொலை செய்தது மிகவும் ஒரு கொடுமையான விஷயம். ஏனென்று கேட்டால் இந்த சமூகத்தில் கொலை என்பது மிகப்பெரிய குற்றச்செயல். ஆனால் அந்த குற்றச்செயலை தொடர்ந்து ஒரு மாவட்டத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் அந்த மாவட்டத்துக்கு சிறப்பு புலனாய்வு படைகளை நீங்க அமைக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் நீங்க ஒரு சாதாரணமாக ஒரு கொலை நடந்தால் NIA அப்படின்னு சொல்லி நீங்க வச்சிருக்கீங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அதே போல நீங்க திருநெல்வேலியில் சிறப்பு
காவல்படைகளை அமைத்து அந்த படுகொலை திட்டமிடுபவர்களையும் படுகொலை நடத்துவர்களும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்று கவினுடைய கொலை வழக்கின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க, இந்த கொலை அந்த விசாரணை வந்து இந்த தொடர்ந்து அரசு சார்பாக காவல்துறை சார்பாக வந்து இது நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த விசாரணை நேர்மையாகவும் துரிதமாகவும் செயல்பட வேண்டும் என்பது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த கொலைபாதகத்தை செய்த குற்றவாளிகளான அந்த சுர்ஜித்துக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய நபர்கள் வந்து ஒரு கருத்துக்களை வந்து வலைதளத்துல பேசுறாங்க. இது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய பார்வை? கொலை என்பது குற்றச்செயல். அதற்கு ஆதரவாக வக்காலத்து வாங்கிறவர்கள் அவர்கள் புரியாதவர்களாகவும் அறியாதவர்களும் கல்வி கற்றும் கூட கல்வி அறிவு பெறாதவர்களாக நான் கருதுகிறேன். ஏனென்று கேட்டால் நம்முடைய கொள்கை வந்து அரசு சட்டத்திட்டங்களுக்கு நாம் எதிராக போகக்கூடாது. கொலை என்பது ஒரு பாதகமான செயல். குறிப்பா நான் சொல்லணும்னா, நீங்க ஒரு கொலை பண்ணுகிறீர்கள் என்றால் அதை மேலிருந்து இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க எதை எடுக்கிறீங்களோ அதை நீங்க உங்களுக்கு அடைவீங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பழமொழி உண்டு. அதான் என்னக்குன்னா, அதாவது பட்டயத்தை எடுப்பவரும் பட்டயத்தால் சாவான் என்று ஒரு பழமொழியும் கூட இருக்கு. வினை விதைப்பவன் வினை அறுப்பான் என்ற ஒரு பழமொழியும் இருக்கு. அது கண்டிப்பாக நடைபெறும். ஏனென்று கேட்டால், ஒரு உயிர் துடிதுடித்து போகும்போது அதனுடைய ஆன்மா இந்த பூமியை விட்டு போகும்போது கதறக்கூடிய கதறுகள் கண்டிப்பாக அவர்களை சாரும். இப்ப ஐயாவுடைய குரு பூஜை 68வது குரு பூஜை விழா வந்து வருகின்றதையா செப்டம்பர் 11ஆம் தேதி. இந்த குரு பூஜைக்கு வருபவர்களுக்கு நீங்க கூறும் கருத்துக்களும் மக்களுக்கு கூறும் அறிவுரைகளும் எதுவாக இருக்குமையா? நல்ல கேள்வி. வருகின்ற குரு பூஜையானது 100 ஆண்டுகள் முடித்து 101வது ஆண்டை நோக்கி பயணிக்கிறோம். முதலில் நாம் அந்த குரு பூஜைக்கு வரும்போது இளைஞர்கள் மது அருந்தாமல் நீங்கள் வர வேண்டும். நான் ஆண்ட பரம்பரை என்று சொல்வதை காட்டிலும் நாங்கள் ஒழுக்கமான பரம்பரை என்பதை நீங்கள் இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் முதலாவதாக. அடுத்தபடியாக நீங்கள் முழுவதுமாக காவல்துறையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வர வேண்டும். வாகனங்களில் ஏறுவது, கொடியை வைத்து ஆடுவது போன்ற காரியங்கள் வாகனங்கள் ஏறி செல்லக்கூடாது. ஏனென்று கேட்டால், நீங்கள் அந்த மாதிரி செய்யும் போது விபத்துக்கள் நடப்பதற்கு நிறைய காரணங்கள் வரும். சூழ்நிலை எப்படினாலும் மாறும். அப்பொழுது அந்த குரு பூஜை விழாவிற்கு ஐயாவுடைய இடத்திற்கு புகழஞ்சி செலுத்த வரும்போது, அந்த கோயிலுக்கு வரும்போது அப்பேற்பட்ட விரும்பத்தகாத நிகழ்ச்சி நடந்தால் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் மனவேதனையும் அது மட்டுமல்ல ஒரு மன உளைச்சலையும் தரும். ஆகையால் அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் வாகனத்தில் வருபவர்கள் முறையான அந்த காவல்துறை அனுமதியை பெற வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு சென்று, நாங்கள் எங்களுடைய சொந்த வாகனத்தில் போகிறோம், அந்த வாகனத்துக்கு ஓட்டக்கூடிய டிரைவருடைய லைசன்ஸ், அது மட்டுமல்லாமல் அந்த வண்டியுடைய இன்சூரன்ஸ், இவற்றெல்லாம் நீங்கள் முறையாக சமரிக்க வேண்டும். இன்சூரன்ஸ் வந்து ரெனியூல் பண்ணதாக இருக்க வேண்டும். அது மாதிரி டிரைவர் லைசன்ஸ் ரெனியூல் பண்ணதாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுக்கப்பட்ட அந்த நாட்களிலிருந்து ஒரு நாட்கள் ஒரு பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸை நீங்க உங்க வாகனம் முன்பு ஒட்டிக்கொண்டு நீங்கள் எங்கு தங்கு தடையின்றி அந்த விழாவிற்கு வந்து செல்லலாம் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை எங்களுக்கு வாகனங்கள் வர வசதி இல்லை அப்படின்னா, நீங்கள் பஸ்ஸுக்கு தேவையான ஒரு பேருந்துக்கு தேவையான ஆட்களை சேர்த்து கொண்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பஸ் டெப்போவிற்கு சென்று, நாங்கள் 60 பேர் குரு பூஜை விழாவிற்கு போகிறோம், அதற்கான பணத்தை நாங்கள் முன்பணமாக செலுத்துகிறோம் என்று அவளை முன்பாகவே கட்டிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்காக ஒரு தனி பஸ் அனுப்பப்படும். அந்த பஸ்ஸில் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் எந்த விதமான சிக்கல் சிரமம் இன்றி நீங்கள் வந்து போகலாம். அந்த பஸ் குரு பூஜை விழா நடந்து நீங்கள் எப்பொழுது வருகிறோம் அப்பொழுது உங்கள் இடத்திற்கு அந்த பஸ் வந்து மீண்டும் நீ ஏறிய இடத்துல இறங்கிக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க, இப்போ உங்களுடைய சகோதரர் பரம்பக்குடி பண்பாட்டு கழகத்தினுடைய தலைவராக வந்து திரு சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துகள்? ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. தேவேந்திர பண்பாட்டு கழகத்தை முதலில் நிறுவியவர் வந்து இமானுவேல் சேவனுடைய சொந்த மச்சின பாலச்சந்திரன். அவர் தான் வந்து
ஒவ்வொரு நம்முடைய தேவேந்திர குல மக்களும் சென்று அதற்கான பொருளாதார உதவியை பெற்று அந்த தேவேந்திர பண்பாட்டு கழகத்தை நிறுவினார். பின்பு அந்த தேவேந்திர பண்பாட்டு கழகத்தை நிறுவிய பிறகு அதற்கான ஒரு மகாலையும் கட்டினாங்க, திருமண மகால். தொடர்ந்து அந்த திருமண மகால் நல்ல நிலைமையில் இருந்தது. காலப்போக்கில் அந்த பண்பாட்டு கழகத்திற்கான ஒரு பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு நிகழ்வும் ஜனநாயக முறைப்படியில நடந்து கொண்டிருக்கு. ஏனென்று கேட்டால் இந்த பண்பாட்டு கழகம் பதிவு சட்டம் சொசைட்டி ஆக்ட்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் தேர்தல் நடத்தி ஜனநாயக முறைப்படி தலைவர், செயலாளர், பொருளாளர் எடுக்க வேண்டும். கடந்த காலத்தில் கூட இருந்த பொறுப்பாளர்கள் அந்த தேர்தலை நடத்தி முறையாக இந்த குரு பூஜையை நடத்தினார்கள். அந்த தலைவர்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய தம்பி சக்கரவர்த்தியுடன் கூட இருந்து அந்த குரு பூஜையை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டும். ஆனா இப்பொழுதுதான் ஒரு பொறியியல் பட்டதாரி, ஒரு படித்தவர் இந்த தேவேந்திர பண்பாட்டு கழகத்திற்கு வந்துள்ளார். ஒரு படித்தவர் என்பதை காட்டிலும் தியாகி இமானுவேல் சேகரனுடைய தியாகத்திற்கு பெருமை சேர்க்கும் வரையில் அவரை தேர்ந்தெடுத்து தலைவராக்கியிருக்காங்க. அவர்களுக்கு ஓட்டு போட்டவர்களும் சரி, ஓட்டு போடாதவர்களும் சரி, இந்த குடும்பம் நன்றி கடன் பட்டிருக்கும். அனைவருக்கும் அவர் சிறந்த ஒரு தலைவராக திகழ்வார் என்பதை நான் ஐராவத மீடியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா மக்கள் பணி சிறக்கட்டும். அவருடைய மக்கள் பணி சிறக்கும் போதுதான் அவருடைய ஐயாவுடைய வாரிசுகள் இந்த அளவுக்கு சிறப்பா செயல்படுறாங்கன்ற மக்கள் மனதில் ஒரு நாட்டமும் ஒரு அன்பும் ஒரு பற்றும் வரக்கூடிய ஒரு சூழலை திரு அண்ணன் திரு சக்கரவர்த்தி அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது நம்ம மீடியா, ஐராவத மீடியா சார்பாகவும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் இந்த கருத்தையும் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். கண்டிப்பா மக்கள் பணி சிறக்கட்டும், மேலும் மேலும் அவருடைய மக்கள் பணி சிறந்து செயல்படட்டும். ஐயா, இன்னொரு கேள்வி. சென்ற ஆண்டு தமிழக அரசு சார்பாக நம்ம மக்கள் வைத்த கோரிக்கை தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணி மண்டபமும் அரசு விழா வேண்டும் அப்படின்றத நம்ம வலியுறுத்தி வந்தோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. ஆனால் பட்டியல் வெளியேற்றம் மத்திய அரசு அனுப்பி வச்ச கோப்பு மனு 17/20/4/2021 24/4/2021 இந்த காலகட்ட அந்த தேதியில மத்திய அரசு தமிழக அரசுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் கிடப்புல கிடக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? முதலாவதாக நாம் இது அரசியலாக நாம் பார்க்க வேண்டாம். ஒரு மக்கள் இந்த சமூகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், நாங்கள் பட்டியலில் இருக்க விரும்பவில்லை என்று கேட்கும்போது அதற்கான கோரிக்கையை அரசு செய்து கொடுக்க வேண்டும். முதலாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கூட தேவேந்திர குல வேளாளர் அனைத்தையும் சேர்த்து 7 உட்பிரிவுகளையும் சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவித்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கடன் செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆட்சியிலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கான அந்த பெயர் தேவேந்திர வேளாளர் என்று பெயர் நம்ம கூறுவதற்கு அவர் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அதிமுக அரசுக்கும் நம்ம நன்றி செலுத்துகிறோம். அதை காட்டிலும் நம்முடைய ஆளுகின்ற விடியல் அரசனுடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு நமக்கு மணிமண்டபமும் அரசு விழாவும் அறிவித்தார்கள். அது மட்டுமல்ல, அது மற்றற்ற மகிழ்ச்சி. ஏனென்று கேட்டால் இந்த அரசு விழாவிற்கும் நம்முடைய மணிமண்டபத்துடன், அது மட்டுமல்ல வெண்கல சிலையுடன் மணிமண்டபம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது அந்த தேவேந்திர வேளாளர் மக்களை அங்கீகரித்ததாக நாங்கள் அறிகிறோம். அவர்கள் மேல் உள்ள பற்றை நாங்கள் அறிகிறோம். இருந்தாலும் கூட பட்டியல் வெளியேற்றத்தை மத்திய அரசு 2 முறை தமிழக அரசுக்கு பரிந்துரை அனுப்பும்படி கேட்டுள்ளார்கள். அதை இந்த நூற்றாண்டு விழாவில் முடிந்து நாங்கள் 101வது விழாவில் நாங்கள் கொண்டாடும் சமயத்தில் ஆளுகின்ற நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்கான பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்பி எங்களுக்கு அந்த குரு பூஜை நடக்கிற நேரத்தில் அறிவிப்பை கொடுத்தா அதற்கு நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஒட்டுமொத்தமும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருப்போம். ஏனென்று கேட்டால் இது ஜாதிய கொடுமை என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷம். அந்த விஷத்தை 100 வருஷத்துல அறுக்க முடியல. ஆனால் நீங்கள் செய்து கொடுப்பீர்கள். பட்டியல் வெளியேற்றத்திற்கான பரிந்துரையை நீங்கள் வெகு விரைவில் அந்த கோப்புகளை டெல்லிக்கு அனுப்பி வைப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்று கேட்டால் சிறு குழந்தை முதல் இன்று வயது மூத்தோர் கூட பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்து இந்த சமூகத்தில் இருந்து நாங்கள் வேற கேட்டகரிக்கு பிசியோ, எம்பிசியோ, ஓபிசியோ அது உங்களுடைய முடிவிற்கே விட்டுகிறோம். நாங்கள்
அந்த எஸ்சி என்ற விலங்கை உடைப்பதற்கும் எஸ்சி என்ற விலங்கை தகர்ப்பதற்கும் நாங்கள் தயாராக உள்ளோம். எங்களுக்கு எந்த விதமான பட்டியலின சலுகைகள் எங்களுக்கு வேண்டாம். ஏனென்று கேட்டால் அந்த இழிச்சொல்லை நாங்கள் பெற விரும்பவில்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாயா, நீங்க சொல்றது மாதிரி இப்போ தேவேந்திர குல வேளாளர் மக்கள் எல்லாருமே மாநாடா இருக்கட்டும், பொதுக்கூட்டமா இருக்கட்டும், பேஸ்புக்கட்டா இருக்கட்டும், ரியலா இருக்கட்டும், மற்றபடி பாட்டு விளம்பரங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வலையாளத்துல ஃபுல்லாவே சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியிடத்தை பத்தி தான் அந்த கருத்துகள் உலாவிக்கிட்டே வருது. இந்த மாநாடுகள் விளம்பரங்கள் ரிலீஸ் எல்லாம் இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்து எப்படி சார் இருக்குது? முதலாவது தேனியில ஒரு பொது கட்சி நாம் தமிழர் கட்சி தேவேந்தருக்கான பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு கோரிக்கை முழக்கங்கள் வைத்திருந்தார். அது மிக மிக வரவேற்கத்தக்கது. ஏனென்று கேட்டால் நாம் தமிழர் கட்சி ஒரு ஜாதியினுடைய கட்சி அல்ல. நாம் தமிழர் கட்சி அனைத்து சமூகத்திற்குள்ள கட்சி. அனைத்து சமூகத்தினரும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கான பட்டியல் வெளியேற்றத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். ஏனென்று கேட்டால் உழவு தொழிலை செய்கிறவர்கள், பள்ளி என்றால் உழவு, பல்லன் என்றால் உழவன். அப்ப அந்த உழவு தொழிலை செய்கின்றவர்கள் திட்டமிட்டு சூழ்ச்சியிடப்பட்டு அவர்கள் பட்டியல் இனத்தை சேர்த்தார்கள். ஆனாலும் கூட பொது மேடையில் முதலாக நமக்காக கோரிக்கை வைத்துள்ளார். அதற்காக அவருக்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, யார் கோரிக்கை வைத்தாலும் தேவேந்திர குல வேளாளர், ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாளர்கள் அவர்களுக்கு என்ன செய்வாங்க? ஆதரவு அளிப்பாங்க. குறிப்பாக நம்முடைய சமூக சேவகர் கஸ்தூரி அவர்கள் கூட இந்த தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும், அதற்கான கோரிக்கையை நானும் முன்னேறிப்பேன் என்று பொதுத்தலங்களை விவாதிக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க இன்னொரு கருத்து கூட சொன்னாங்க. தேவேந்திர குல வேளாளர் மக்களும் ராமணர்களும் நாங்க ஒண்ணுதான். நீங்க ஓபிசி எஃப்சில வந்துட்டா கூட நாங்க முழுமானதா ஏத்துக்கிறோம். உங்களுக்கு இதுல கொடுக்கற நீங்க ரிசர்வேஷன் என்ன மக்கள் தொகையில நீங்க கொடுக்கறாங்களோ அதே இதுல நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க எஃப்சியோ எஃப்சியில ஓசி இதுகள்ல நீங்க வந்துட்டீங்கன்னாலே உங்களுக்கான அதுல நீங்க கல்வியிலையும் மேல படிக்கிறவங்களுக்கும் வந்துடும். உங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் கொடுக்கறாங்களோ நீங்க அதுலயும் வந்துருவீங்க. மத்த பேர்லாம் உங்களை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ அது அடுத்த கட்ட நடவடிக்கை. நாங்க பிராமணர்கள் உங்களை ஏத்துக்கிறோம், நீங்களும் நாங்களும் ஒண்ணுதான். நாங்க ஓசி இல்ல எஃப்சி, நீங்க வாங்க, தாராளமா வாங்க, எங்க இதுலயே நீங்க இந்த பட்டியல் இதுலயே இருந்துக்கங்கன்னு கூட அவங்க தெளிவா அந்த கருத்தை பதிவிட்டாங்க. இதுல என்ன கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10% ஒதுக்கப்பட்டது. எந்த எதிர்ப்பும் வரவில்லை. ஏனென்று கேட்டால் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது, கட்டாயப்பட வேண்டிய சூழல் அரசு பரிந்துரை செய்துள்ளது. ஆனால் அதே போல தேவேந்திர வேளாளர்களை ஏதோ ஒரு நீங்க கேட்டகரியில வைக்கணும். அந்த கேட்டகரியில வைக்கும் போது இங்க இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியை நீங்க வச்சு ஒரு 5% ஒரு 10% நீங்க கொடுக்கும் பொழுது இந்த இழிச்சொல் மறைக்கப்படும். கண்டிப்பா. ஆகையால பொது சமூகங்களை பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கைகள் தொடர்ந்து ஒலிக்கின்றன. அவர்களும் கூட ஐயாவுடைய குரு பூஜைக்கு வருவதாக சொல்லியிருந்தாங்க. மிக்க மகிழ்ச்சி. ஏனென்று கேட்டால் தேசிய தலைவருடைய குரு பூஜை ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறதாக பார்க்க. அதனாலதான் தொடர்ந்து நாம அந்த குரு பூஜைக்கு வருகிறவர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம். அது மட்டுமல்ல, குரு பூஜைக்கு அனைவரும் வர வேண்டும், இவர் வரக்கூடாது அவர் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு குரலை நாம் பதிவு பண்ணக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏனென்று கேட்டால் அவர் ஒரு தேசிய தலைவர், அவருக்கு மரியாதை செலுத்த வரும்போது சொந்த காழ்ப்புணர்ச்சியை எல்லா உறவுகளையும் அன்போட வரவேற்கணும். எல்லா உறவுகளையும் நீங்கள் அன்போடு வரவேற்கணும். வந்தவர்களை வரவேற்கக்கூடியவர் உபசரிக்கிற தேவேந்திர வேளாளர்கள். ஆகையால் அவருடைய போஸ்டர்களை கிழிப்பது, உங்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய எதிர்கட்சியின் தலைவருடைய படங்களை கிழிப்பது போன்ற காரியங்கள், விரும்பத்தகாத காரியங்கள் யாரும் செய்யக்கூடாது. அது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு செயல். ஏனென்று கேட்டால் இந்த தேவேந்திர வேளாளர்கள் ஒரு ஒழுக்கத்தில் கட்டுப்பட்டவர்கள். உங்களுக்காக சில பிரச்சனைகள் இருந்தால் அது ஒருபொழுதும் நீங்க பரமக்குடியில இந்த இமானுவேல் சேவருடைய அந்த குரு பூஜையில அந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்களுடைய மத்தியில் நீங்க பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த இடம் ஒரு புனிதமான இடம். சென்ற ஆண்டு கூட விரும்பத்தகாத நிகழ்ச்சியில் நடைபெற்றன. அதை அந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த வருஷம் நடைபெறக்கூடாது என்பதை குடும்பம் விரும்புகிறது, அடுத்து இந்த சமூகம் விரும்புகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரீல்ஸ், இந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப வேகமா வருது. ஏன்னு கேட்டா அதன் பின்னாடி 2026 தேர்தல் வருதுல, அதை முண்டி எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லுவேன், இந்த தேவேந்திர குல வேளாளர்களின்
சமூகத்துக்கு துரோகம் செய்து நீங்கள் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பா நீங்க அரசியல்ல வெற்றி பெற முடியாது. ஏன் என்று கேட்டால் இந்த தமிழ் சமூகத்துல இந்த சமூகத்துல தான் அதிகமான உயிர்கள் பலியேடாகி உள்ளது, அதிகமான ரத்தங்கள் சிந்தி உள்ளன. ஆகையால நீங்கள் இந்த சமூகத்துக்கு துரோகம் சென்று நீங்க அரசியல இடம் பிடிக்க முடியாது என்பதை நான் ஐராவத மீடியா மூலம் பதிவு செய்கிறேன். கண்டிப்பா. இப்போ பார்த்தோம், அந்த திருச்செந்தூர்பட்டி நாற்கதிர் வழிபாட்டு இதுல கூட, அந்த கூட்டத்துல கூட நீங்களும் பங்கெடுத்தீங்க. அந்த ஊர் குடும்ப முறை, நாட்டாமைகள், பண்ணாடிகள், கிராமத்து தலைவர்கள், இந்த கட்டமைப்பை பத்தி நீங்களும் அங்க பங்கெடுத்து பேசுனீங்க. இந்த கட்டமைப்புகள் இதனுடைய பயன், என்னுடைய நோக்கம் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? நல்ல கேள்வி. திருச்செந்தூர்பட்டி என்ற கிராமம் திருச்செந்தூர் கோயிலுக்கு உணவளித்த கிராமம். அந்த கிராமத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 ஏக்கர் நிலங்கள்ல இருந்து விளையக்கூடிய நெல்களை கொண்டு போய் திருச்செந்தூர் மேற்கு கோபுரத்தில் அந்த முதல் நாற்கதிரை வைத்துவிட்டு அந்த கோயிலுக்கு தேவையான உணவுகளை கொடுத்த ஊர் திருச்செந்தூர்பட்டி. அதற்காக அப்பொழுது இருந்த நம்முடைய தேவேந்தர்களுக்கு, ஊர் குடும்பங்களுக்கு பரிவட்டம் கட்டி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, கௌரவித்திருந்தார்கள். இப்பொழுது அந்த கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி மறைக்கப்பட்டுள்ளது. ஏன் என்று தெரியல. கூடிய வரையில் அந்த மேற்கு கோபுரத்தை திறப்பதற்கான ஒரு சட்ட ரீதியான வழிமுறைகளை நாங்கள் செய்வோம். பரிவட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு அல்ல, அந்த சமூகத்திற்கான அங்கீகாரம். ஆகையால் அந்த திருச்செந்தூர் பட்டியுடைய அந்த விழா நாற்கதிர் விழா சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். இதுல சிலவது நான் தான் அந்த விழா நடப்பதற்கு முன்னெடுத்தேன், என்னால்தான் நடந்தது அப்படிங்கிற பொய் கூற்றுகளும் தவறானவை. அந்த சமூகத்திற்கு அந்த நிகழ்வு பொருத்தமான நிகழ்வு, அந்த சமூகத்தை கௌரவிக்கும் நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அந்த திருச்செந்தூர் பட்டியலுடைய அந்த பரிவட்ட விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் நாட்டாமைகள், பண்ணாடிகள், அது மாதிரி திருச்செந்தூர் இருக்கக்கூடிய அந்த நாட்டார் மடங்கள் எல்லாருமே கலந்து கொண்டார்கள். நீங்க கேட்ட மாதிரி நம்முடைய கிராமங்கள்ல ஊர் தலைவர்னு இருந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க ஒரு செயலாளர் இருப்பார், பொருளாளர் இருப்பார். நம்ம ராமநாதபுரம், சிவகங்கையில. நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் போட்டோ ஊர் குடும்ப கணக்கன் அப்படின்னு இருப்பாங்க. மேற்கு மண்டலத்துல போயாச்சுன்னா பண்ணாடி. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த கிராமத்தை மாதம் ஒரு முறை கூட்டி அந்த கிராமத்துல வீட்டுக்கு வரி வைத்து முதல்ல பொருளாதாரத்தை சேர்ப்பது. இரண்டாவது, அந்த கிராமங்களில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அவர் என்ன செய்வது, அந்த தவறை சுட்டிக்காட்டி திருத்துவது. இந்த முறை முழுவதும் ஒழிக்கப்பட்டது. ஏனென்று கேட்டால் அரசியல் கட்சி என்பதை இந்த கிராமத்தில் உள்புகுத்து அவர் என்ன பண்ணாங்க, அந்த கட்டமைப்பை உடைத்து விட்டாங்க. ஊர் குடும்ப முறை, தலைவர் முறை, பண்ணாடி முறை என்பது ரொம்ப ரொம்ப தேவேந்திர வேளாளர் சங்கங்களுக்கு தேவை, கிராமங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஒரு எந்த ஒரு சட்ட ஒழுங்கு கூட நம்ம ஊர்லயே பேசி தீர்த்துக்கலாம். எந்த ஒரு முடிவையும் அரசு சார்ந்த முடிவுகளா இருந்தாலும் சரி, ஒரு நமக்கான கோரிக்கைகளா இருந்தாலும் சரி, அதை ஒட்டு மொத்தமா ஒரு சமூகம் கையில் எடுக்கும் போது அது துணையா இருக்கும். கண்டிப்பா. இப்ப கூடிய சமீபத்துல திரு ராஜ செல்லப்பா அவர்கள் சொன்னாங்க, அந்த சைடுக்குள்ள நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், இந்த சைடுகள் ஃபுல்லாவே ஒன்றிய அளவுல பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான குடும்ப கட்டமைப்பு முறைகளை நாங்கள் உருவாக்கி ஊர் ஊரா செல்றோம். அது நீங்க தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய வாரிசான ரமேஷ் தேவேந்திரன் அவர்களுடைய துணையுடன் நாங்க செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமாம், இப்ப நான் சொன்ன மாதிரி ஊர் குடும்ப முறை, தலைவர் முறை, அது மட்டும் இல்ல பண்ணாடி முறையே நம்ம ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அரசியலை வென்றெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. அது மட்டுமல்ல, எங்க உரிமைகள் படிக்கப்படுதோ அந்த உரிமைகளுக்கு நீங்க இந்த கட்டுப்பாடு முறையில நீங்க ஒன்றிய அளவிலாகவும் மாவட்ட வாயிலாகவும் நீங்க மாநில வழிவழங்கும் நீங்க தொடர்பு படுத்திக் கொண்டிருந்தால் நம் உரிமையை கோருவதற்கு மிக உறுதுணையாக இருக்கு இந்த முறை. ஏன்னு கேட்டா, நீங்க கட்சி எந்த கட்சினாலும் பயணிக்கலாம், அது உங்களுடைய சுதந்திர நாட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. ஆனா சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு எப்படி நீங்க இமானுவேல் சேகரனுக்கு கட்சி பாகுபாடு இன்றி வருகிறீர்களோ, அதே மாதிரி ஒரு எந்த இடத்துலயாவது நமக்கு விரும்பத்தகாத நிகழ்வு நடக்கும்போது இந்த ஊர் குடும்ப முறை, தலைவர் முறை, கணக்கன் முறை, பண்ணாடி முறை
நம்ம தமிழகமும் ஒன்றிணைத்தால் நம்முடைய உரிமையை பெறுவதற்கு ரொம்ப முக்கியமாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான ஏற்பாடுகள் அண்ணன் செல்லப்பான் பண்றாங்க. நம்முடைய வேர்ல்டு பேங்க்ல நபார்ட்ல வேலை செஞ்ச தங்கச்சாமி அண்ணா மதுரையில் இருக்கிறவங்க அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அது அந்த கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கண்டிப்பா அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஒன்றியமாக அதை நம்ம செயல்படும் போது பல கிராமங்களை ஒன்றிணைத்து செயல்படும் கொடுக்கும் போது அது முக்கியத்துவம் கிடைக்கும். கண்டிப்பா அதற்கான சூழலை நீங்க கையில் எடுத்து செயல்பட வேண்டும். சிறப்பாக இவ்வளவு நேரம் ஆனா இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏண்டா தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இந்த பட்டியல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நம்மளுடைய கோரிக்கைகள் பேசும் பொருளாகவோ இல்ல அரசியல்வாதிகள் திராவிட கட்சிகளோ இல்ல மற்ற கட்சிகளோ அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்காமலோ இருந்தால் நாங்குநேரி விக்கிரபாண்டிகள் மாதிரி கையில் எடுத்தா ஒரு சூழல் எப்படி இருக்கும்? ஆனா உங்களுடைய கேள்விக்கு உடனே எனக்கு பதில் சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் நீங்க அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி வைக்கவில்லை சமூகத்துல. அப்படி ஒரு வேலை இருந்திருந்தால் நீங்க மாதிரி நாங்குநேரி மாதிரி ஒரு சரி நீங்க நாங்குநேரி மாதிரி நம்ம தேர்தலை நம்ம புறக்கணிக்க வேணாம். ஆனா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இந்த மக்களுடைய மருதநிலத்து மல்லர்குடி மக்களுடைய இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய பட்டியல் வெளியேற்றத்திற்காக அது துணையா இல்லாதவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு என்ன நிலைப்பாட்டை கையில் எடுத்தா சிறப்பா இருக்கும்? இல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டம், இன்னைக்கு கூட கிராம சபை கூட்டம் நடத்துறோம். அந்த கிராம சபை கூட்டத்துல நீங்க தேவேந்திர வேளாளருக்கு பட்டியல் வெளியேற்றத்தை குறித்து நீங்க வைக்க வேண்டாம். ஒருவேளை நீங்க அப்படி வைக்கலைன்னா ஜனவரியில நடக்கும் 26 குடியரசு தின விழா அன்னைக்கு நடக்கும். ஒவ்வொரு தேசிய விழா முக்கியமான விழாக்கள்ல நடைபெறும். அது மட்டும் இல்ல உங்க கிராம சபை கூட்டத்திலே நீங்க வைக்கலாம். ஒவ்வொரு முறையும் கூடக்கூடிய கிராம சபை கூட்டத்துல நீங்க வைக்கலாம். நீங்க கேட்ட மாதிரி பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கையை நாம் வைக்கிறோம். அதை எந்த கட்சி தேர்தல் அறிக்கையில் வைக்கிறதோ அவர்களுக்கு நாம் அது சம்பந்தமான விழிப்புணர்வு பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கை நம்ம தேர்தல் அறிக்கையில வைக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு சொல்லலாம் தேர்தலுக்காக வைக்கிறாங்க. ஐயா இப்ப தேர்தல் அறிக்கை நம்ம வாக்குறுதி தேர்தல் அறிக்கையிலையும் ஒரு சிலர் சொன்னாங்க. ஒரு சிலர் தேர்தல் வாக்குறுதி கொடுக்காதவங்களும் வெற்றி பெற்றாங்கன்னா என்ன செய்யறது? அதற்கான ஒரு சூழலும் வருது. தேர்தல் 2026 தேர்தலுக்கு முன்பாகவே நமக்கு பட்டியல் வெளியிடத்திற்கு ஆதரவு தெரிவிக்காத கட்சிகளுக்கு அனுமதி கிடையாதுயா. அப்படி நிலைப்பாட்டுல தான் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்ப அதற்கான முன்னெடுப்பு இந்த வருகின்ற ஐயா தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய 68 குரு பூஜை விழாவில் நீங்க அதை கையில் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஊர்களில் இருந்து வரும் பிளக்ஸ் பேனர்கள் அனைத்திலுமே தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்கு துணையாக இல்லாத கட்சிகளுக்கு எங்களுடைய வாக்குகள் கிடையாது அப்படின்னு எல்லா பிளக்ஸுகளுமே அடிச்சு குரு பூஜையிலேயே பிளக்ஸ்ல நம்ம கொண்டுட்டு அதை மக்களுடைய கருத்தை தெரிவிச்சிடலாமே. நீங்க சொல்றது வாக்களிக்கவும் முடியாது. நாங்க வாக்களிக்க மாட்டோம், எங்களுக்கு துணையா இருக்கிறவங்களுக்கு தான் நாங்க வாக்களிப்போம். அருமையான கருத்து. முதல்ல பட்டியல் வெளியேற்றத்தான கோரிக்கையிலும் பதாகையிலும் நான் ஏந்தி அந்த கிராமம் வர வேண்டும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் நீங்க பண்பாட்டு கழகத்தின் தலைவர் சார்பா திரு சக்கரவர்த்தி அவர்களே கூட எல்லா அதனுடைய தொடர்பு மூலமாக சொல்லிடலாமே. பிளக்ஸ் நீங்க பதாகைகள் நீங்க கொண்டுட்டு வரும்போது அந்த பேனர் கொண்டுட்டு வரும்போது கை பதாகை பேனர்கள் வர்றாங்கல்ல ஃபுல்லாவே பட்டியல் வெளியேற்றத்துக்கு பெரிய பெரிய பிளக்ஸ் வைப்பாங்க. அனைவருடைய பார்வைக்கும் அனைவருடைய அரசியல்வாதிய பார்வைக்கும் அதை வரிசையா நம்ம ஐயாவுடைய மணிமண்டபம் அது நினைவிடம் வரைக்கும் நம்ம கொண்டு செல்லும் போது அனைத்து அரசியல்வாதிக்கு பார்வைகளுக்கு போகும், மக்கள் பார்வைக்கு போகும், பத்திரிகை ஊடகங்களுக்கு போகும். இது ஒரு பேசும் பொருளா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி தேவேந்திர பண்பாட்டு கழகம் அதை எடுக்கிறாங்க. நம்மளுமே தேவேந்திர பண்பாட்டு கழகத்துக்கு இதன் மூலமாக சொல்றோம். தேவேந்திர பண்பாடுகள் பட்டியல் வெளியேற்றத்திற்கான மாநாடை போடுங்கள். ராமநாதபுரி மாவட்டத்தில் போடுங்க, அரியலூர் சிவகங்கை மாவட்டம் வரட்டும். ஏனென்று கேட்டால் இந்த தேவேந்திர பண்பாட்டு கழகம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவேந்திர சங்கங்கள் முன்னோடியாக நிகழ்ந்த ஒரு பண்பாட்டு கழகம். அதற்காக நம்ம ஏற்கனவே தம்பி சக்கரவர்த்தியும் சொல்லி இருக்கோம். அதற்கான அவர்களும் அந்த செயல் கேட்டால் இப்போது அழைப்புதல் அடித்துக்கொண்டு பண்பாட்டு கழகத்து சார்பாக கொடுத்துக் கொண்டிருக்கார்கள். நம்மளும் குடும்பத்தின் சார்பாக
சில தலைவர் கொடுத்திருக்கோம். இதன் வாயிலா நம்ம என்ன சொன்னோம், பட்டியல் வெளியேற்றத்தான பதாகையிலும் உங்க கோரிக்கையிலும் நீங்கள் ஒவ்வொரு கிராமமும் ஏந்தி வாருங்கள். நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதை பட்டியல் வெளியேற்றத்தை அளிக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிப்போம் என்று நீங்க பதாகையில ஏந்தி வாருங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சியா ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா ஐயா? இல்ல, நமக்கு கடைசியா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம வந்து உழவு தொழில் பண்ணோம் சரிங்களா. அந்த உழவு தொழில் பண்ணவங்க திட்டமிட்டு நம்ம பட்டியல் இனத்துல சேர்க்கப்பட்டோம். உலகத்திற்கே தெரியும், விவசாயத்தை செய்த முதல் குடிமகன் நம்ம தான். ஏன் என்று கேட்டால், அதாவது முதல்ல நெல் நாகரிகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சீனான்னு சொன்னாங்க. ஆனா அது இல்ல. இப்ப தொல்லியல் துறை என்னன்னு சொல்லுதுன்னா, தேவேந்திர குல வேளாளர் மற்றும் தமிழ் சமூகம் சொல்றாங்க. தேவேந்திர குல வேளாளர் சமூகம்டாலயா இப்ப காடுகளா கிடந்தது, மலைகளா கிடந்தது. அந்த காடுகளை திருத்தி கழனியாக்கி, அந்த கழனியாக்குனதுல இருந்துதான் விவசாயமே உருவாக்கம் பண்ண முடியும். கண்டிப்பா. அப்ப இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் தான் காடுகளை திருத்தி கழனியாக்கி அதை உழவு தொழில் செய்து குடும்ப கட்டமைப்பை உருவாக்கி, நாடு நகரங்களை உருவாக்கி, ஊர் குடும்பனை உருவாக்கி, தலைவனாக்கி, தலைவன் வந்து அரசனாக்கி, அரசன் வந்து கடவுளாக போற்றி நம்ம இன்னும் வழிபாடு முறைகளோட ஆன்மீகம் வரைக்கும் போய் இப்ப கடவுளை நம்ம வழிபடுற அளவுக்கு இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியலோட கலந்து தனியா வந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கோல் உயிர கோன் உயிரும். கண்டிப்பா. கோன் உயர குடி உயரும். ஆனா குடி வேற குடிதான் உயர்ந்திருக்கு. நம்ம உயர்ந்துட்டவங்க இன்னைக்கு இப்படியாதான் இருக்கிறாங்க. ஆமா, குடி வேற மாதிரி இருக்கு, வேற வேற குடி இருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, புரியுதுங்களா? குடி அப்படின்னா அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. நான் சொல்ற குடி வேற குடி. இந்த குடிக்கு நீங்க மதிமயங்கி போகாதீங்க. கண்டிப்பா. அப்படி நான் நினைச்சேன், கோல் உயர கோன் உயரும், கோன் உயர குடி உயிரினா. குடினா மக்களுடைய வாழ்வியல். ஆனா அதை விட்டுட்டு மக்கள் திசை திரும்பக்கூடிய குடி உயர்ந்து உள்ளது. அதை குறைக்கணும். ஆமா ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, பள்ளி என்றால் உழவு சரிங்களா, பல்லன் என்றால் உழவன் சரிங்களா, உழவன் உழத்தி இந்த தொழிலை செய்யக்கூடியவங்க. பாரதி என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, அதாவது சுதந்திரம் அடைஞ்சிச்சு சொல்லலாம். பாரதினா எப்போ இந்த பல்லர்களுக்கு சுதந்திரம் கிடைக்குதோ அப்போதான் நான் சுதந்திரமாக நான் கருதுவேன் என்று அவர் என்ன செஞ்சிருக்காரு. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரமே நம்ம அடைந்துருவோமே சொல்லி என்ன பாட வேண்டும் சொல்லி பாரதியார் அதைத்தான் பாடியிருக்காரு. ஐயன் திருவள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்காரு, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது கொண்டு பின் செல்லுவர் என்ன குரல் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தெரியும். திருவள்ளுவரை நிறுத்துவாங்க, முண்டாசு கவிஞர் பாரதியை நிறுத்துவாங்க. ஆனா பட்டியல் வெளியேற்றம் கேட்டேன்னு வச்சுங்க 100 அடி பின்னாடி போயிடுவாங்க. என்னன்னு எனக்கே புரியல. இல்லையா? கண்டிப்பா 100 அடி அவங்க பின்னாடி போக வேண்டாம், நம்ம 200 அடி முன்னாடி வரணும். வேற வழியே கிடையாது. நமக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கு, பட்டியல் வெளியெடுத்து நிறைவேற்றி கொடுக்கறவங்களுக்கு நம்ம ஆதரவா இருப்போம். ஏன்டா மக்கள் வைக்கிற கோரிக்கைக்கு தான் நம்ம வந்து மீடியாவோட சொல்ல முடியும். ஏன்டா மக்கள் வந்து இன்னைக்கு அதைத்தான் விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்ற ஆண்டுகள்ல வந்து தமிழக அரசு, திமுக அரசு வந்து ஐயாவுக்கு மணிமண்டபம் அரசியல அறிவிச்சிருக்கிறாங்க. இதே குரு பூஜை தினத்துல அங்க சென்ற வருடத்துல வந்து அறிவிச்சாங்க. மற்ற மகிழ்ச்சி எல்லாருக்கும். அதே இதை வந்து நம்ம மீண்டும் வந்து வலியுறுத்துறோம். இந்த குரு பூஜை தினத்துல தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வைத்த நீண்ட நாள் கோரிக்கை நாங்க பரிந்துரை செய்யறோம். அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம். இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றுவதற்கு திமுக அரசு துணையா இருக்குன்னு மட்டும் செய்ய சொல்லுங்க, அது போதும். நீங்க சொன்ன மாதிரி துணையா இருக்கு நான் அறிவிக்க முடியாது, பிரகடனப்படுத்த முடியாது. ஏன்னு கேட்டா, ஒட்டுமொத்த தேவேந்தர்கள் எப்படி நம்ம அரசு விழாவிற்கும் நம்முடைய தியாயுடைய மணிமண்டபம் அந்த மாதிரி நம் குரல்களை உயர்த்தி பிடிக்கணும், பதாகைகளை உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், இது நாள பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கொலைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கு. சோ அதனால நம்ம என்ன மக்கள் சக்தி இருக்குல்லையா, மக்கள் சக்தி, வாக்கு சக்தி இருக்குல்ல. அப்ப நம்மளுடைய மக்களுடைய வாக்குகள் வேணும்டா செய்யட்டும். நீங்க அதற்கான கட்டமைப்புகளை வைத்துள்ளீர்களா என்றால் அது பெரிய கேள்விக்குறிதான். அதை எல்லா கிராமமும் நீங்க என்ன செய்யணும், முடிவு செய்யணும். ஓரளவு நீங்க நம்ம சென்ற ஆண்டுகளை விட இப்ப பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியா மக்கள் வந்து களத்துல இறங்குற சூழ்நிலை வந்துட்டாங்க. கண்டிப்பாக. ஏன்டா அதனால வந்து நம்ம வந்து மீடியாக்கள் மூலமாகவும் நீங்க வலைதளம் மூலமாகவே நீங்களே சொல்றீங்க, அனைத்திலுமே நீங்க பாருங்க, மக்கள் வந்து இன்னைக்கு தன்னெழுச்சியாக வந்து இந்த பட்டியலை விட்டு ஒட்டச்சு வெளியேறணும் அப்படின்ற ஒரு கட்சிகள்லாம் கடந்து இன்னைக்கு சமூகமா தன்னெழுச்சியாக வந்து ஒரு நிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. அப்ப இந்த மக்களுடைய எதிர்ப்பு, அதை எதிர்பார்க்கிற ஒரு நோக்கம் வந்து பட்டியல் வெளியேற்றம். அப்ப அந்த பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்றாத பட்சத்துல வந்து ஒரு வெறுப்பு வரக்கூடிய சூழ்நிலை, அவங்களுக்கு வாக்களிக்க முடியாத சூழ்நிலைகள் தான் வரும் நமக்கு ஆதரவா இல்லாதவங்களுக்கு. அப்ப மக்கள் வந்து எந்த கட்சியும் சார்ந்து போகல, தன்னெழுச்சியாக என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்துக்கு நீங்க செய்து கொடுங்க,
நாங்க துணையா இருக்கிறோன்றாங்க. கட்சியில இருக்கிறவங்க அந்தந்த அமைப்புல கொஞ்சம் 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 பேர் இருப்பாங்க. ஆனா தன்னெழுச்சியா மக்கள் இதாய விரும்புறாங்க. கண்டிப்பாக நான் இதன் வாயில என்ன சொன்னேன்னா, பட்டியல் வெளியேற்றத்திற்காக நம்முடைய மாணவர்கள் மக்கள் வெளியா இருக்கிறாங்க. நம்முடைய எல்லா கட்சியில இருக்கக்கூடிய தேவேந்திரோடைய எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கட்சியின் சார்பாக பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கைகள் உங்க கட்சி தலைமையிடத்தில் நீங்க வைங்க. அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இல்ல எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஒரு புதிய கட்சியாக இருக்கட்டும், உங்க கட்சி தலைவர்களுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை பொது அரசியலா வைக்கணும். பொது அரசியலா கொண்டுட்டு நீங்க வைக்கணும். இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் பேசுனது மாதிரி பொது அரசியல எல்லாருமே பேசி அதை கொண்டுட்டு வரணும். ஆமா, நாம் தமிழ் அவரு செந்தமிழ் சீமான் வைத்தது மிகப்பெரிய பாராட்டத்தக்கது. அது நீங்களும் பேசியிருந்தீங்க. நீங்க அதை நானும் பேசியிருந்தேன். என்னன்னு கேட்டால், ஒரு இலி சொல்லு வேண்டாம்னு நினைக்கிறான். சரிங்களா? அதை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இன்னொன்னு கேக்குறையா, இந்த பட்டியல் வெளியேற்றத்தை மத்திய அரசு நினைச்சா செய்து கொடுக்க முடியும். கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக மத்திய அரசு டைரக்டா பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டா, நீங்க டிமானிட்டேஷன் செஞ்சீங்க, எந்த மாநிலத்தை கூட்டு அனௌன்ஸ் பண்ணீங்க. அதே மாதிரி வெவ்வேறு மாநிலங்கள்ல எஸ்சில இருந்து எஸ்டிக்கு போயிருக்காங்க, எஸ்சில இருந்து எஸ்டிக்கு போயிருக்காங்க, எங்க எஸ்சிக்கும் போயிருக்காங்க, எஸ்சிக்கும் போயிருக்காங்க. நீங்க குஜராத்ல எடுத்துக்கலாம், குஜாரின மக்கள், ராஜஸ்தான்ல ஜாட்டின மக்கள், நீங்க வரலாறு எடுத்து பாருங்க. கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டாம் ஜார்க்கண்ட் எல்லா இடங்கள்லயும் அவங்க போயிருக்காங்க. அதனால இது பெரிய சிக்கல்லாம் கிடையாது. மத்திய அரசு மாநில அரசு இணைஞ்சு செய்ய வேண்டும். ஆனா மத்திய அரசு அவங்களுக்கு செய்யறதுக்கு முழு அதிகாரம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதற்கான உங்களுக்கு ஆவணங்களை நான் அடுத்த காணொலியில நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏனென்று கேட்டால், நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் போது நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லி குற்றம் சொல்லி தப்பித்துக் கொள்ளக்கூடாது. சரியா? நீங்கள் மத்திய அரசு செய்யலாம். என்னன்னு கேட்டால், பணம் செல்லாதுன்னு எப்படி நீங்க சொன்னீங்க, நைட்டு பார்லிமெண்ட்டை கூட்டினீங்களா இல்லையா? கூட்டிதான் நீங்க அறிவிச்சீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் சட்டம் போடுங்க. நம்ம தமிழக அரசு அறிவிக்கலாம், 110 விதியின் கீழ பட்டியல் வெளியேற்றன்னு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அறிவிச்சாங்கன்னா, இந்த குருபூஜை உங்களுக்கான குருபூஜை இருக்கும் என்று நான் அறிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் ஐராவத மீடியா நேர்காணலில் நாம் கேட்கும் கேள்விகளுக்கு அனைத்திற்கும் மக்கள் பார்வைக்கு கொண்டு சென்றமைக்கு தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய வாரிசான ரமேஷ் தேவரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வணக்கம்.